ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீடியா டாக்டர் ஸ்டோன் வந்து சீசன் 3 எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, ஐப்பும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ தாவின்னு போச்சு, நான் பார்த்து போயிடுறேன். சயின்ஸோட திறவுகோல் தான் நம்ம வெற்றிக்கு முக்கிய காரணமா இருக்க போகுது. செங்கோட அப்பாவும் அவரோட டீமும் விட்டுட்டு போன அந்த பொக்கிஷ பெட்டிய எப்படியாவது எடுத்தே ஆகணும். நம்ம ஸ்பை டீம் வேலையை வெற்றிகரமா முடிச்சிட்டாங்க. வியாக்கியவா நமக்காக விட்டுட்டு போன பொக்கிஷ பெட்டியை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்கேதான் அது இருக்கணும். இங்க இருக்கிற மாயாஜால கல்லு வச்சுதான் மனித இனத்தை காப்பாற்ற முடியும். இங்கதான் இருக்க அந்த பிளாட்டினம். சரி, இப்ப எதுக்கு பயப்படுற? அப்ப வாழ்ந்த மனிதர்களோட நாகரிகத்தை சார்ந்த தொழில்நுட்பத்தை ஒரு இரும்பு பெட்டியில அடைச்சு வச்சிருக்காங்க. பல்லாயிரம் வருஷம் ஆனதுக்கு அப்புறமா இன்னமும் அப்படியே இருக்குமா என்னது? அப்படி இதுக்குள்ள என்னதான் இருக்கும்? ஈஸியா விட்டுருவாங்களா? இது கல்லு. பந்து மாதிரி கல்லு இருக்குமா? ஆமா, அப்படி இருந்தா அது சேஃபா இருக்குன்னு அர்த்தம். நீண்ட காலங்களுக்கு பொருளை சேஃபா வச்சுக்கிறதுக்கு அதுதான் சுலபமான வழி. அதுக்குள்ள இருக்கோ உடைச்சு எடுக்கணுமா? ஆமால, இதுக்கு முன்னாடி அந்த ரெக்கார்டையும் இதே மாதிரி தானே பதப்படுத்தி வச்சாங்க. அப்படின்னா கண்டிப்பா இதுவாதான் இருக்கணும். அப்ப என் சக்தியை பயன்படுத்தி வேகமா அந்த கல்ல கொத்தி வந்து உடைச்சேன். சவுண்ட் கேட்கல. ஆனா நான் இப்ப எதிரியோட இடத்துல இருக்கிறதுனால அந்த மாதிரி செஞ்சேன்னா ஊரே எழுந்துடும். என்ன பண்றது? என்னடா இது? மனிதனத்தை காப்பாத்துறதுக்கான ஒரு சக்தி என் கண்ணு முன்னாடி எதுவும் பண்ண முடியாம. மேபி அந்த லிக்விடே நமக்கு பயன்படும். ஆனா அவ இப்போ எதிரியோட எல்லைக்குள்ள இருக்காளே, இப்போ அப்படி பண்ணா அவ மாட்டிக்க மாட்டா? சைலண்ட் பாம் மாதிரி ஏதாவது இருந்தா நல்லா இருந்திருக்குமே. அது சரி, அந்த மாதிரி கருவி ஒண்ணு எங்கிட்ட இருந்திருந்தா ஸ்கூல் படிக்கும் போதே சம்பவம் செஞ்சிருப்போம். இல்ல எதுவுமே கிடையாது. உண்மையை சொல்ல போனா சைலண்ட் பாம்னு ஒண்ணு இருக்கு. நீ என்ன திமா குறுக்க வர? அப்படி இருக்குன்னா அதோட பேர் என்ன? ரெசிடென்சியல் ஏரியால இருக்க கான்கிரீட்டை உடைக்கிறதுக்கு அதுதான் பயன்படுத்துவாங்க. அதோட டெக்னிக்கல் நேம்னு பார்த்தா நான் எக்ஸ்ப்ளோசிவ் டெமாலிஷன் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. பேருக்கு ஏத்த மாதிரி உண்மையில சத்தம் வராதா? இந்த எமரால்ட் கிரீன் லிக்விட் இருக்குல்ல, இது கூட இந்த ஒயிட் பவுடரை சேர்த்து வச்சுக்கோ. என்ன பூச்சாண்டி மாதிரி பேசுறா? சரி சொன்னா அப்படிதான் ஆயிடும். மிக்ஸ் பண்ணி பார்க்கலாமா? செங்கு, அது எதுக்கு இங்க பண்ற? வெடிச்சு தொலைக்கும் போது. நான் தான் இது சைலண்ட் ஏஜென்ட்னு சொன்னேன்ல, அதனால இதெல்லாம் வெடிக்காது. வெடிச்சாலும் பிளாஸ்டர் மாதிரி தான் இருக்கும். எது பிளாஸ்டர் மாதிரியா? எது இந்த ஆர்ட் கிளாஸ் ரூம்ல எல்லாம் பண்ணுவாங்களே அதுவா? ஸ்பை டீம் மக்களே, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? பொக்கிஷம் பெட்டிக்குள்ள இருக்க பிளாட்டினம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுற உதவி வேகமா வருது பாருங்க. ஐயோ, திரும்பவுமா? இந்த வாட்டி கும்பலா வந்திருக்குங்களே. அந்த பெருச்சாலிங்க வித்தியாசமா இருக்குங்கய்யா. என்ன? இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பார்த்ததே இல்ல. ஐயா, நான் இப்படி கேக்குறத தப்பா எடுத்துக்காதீங்க. மாஸ்டருக்காக நான் நடனம் ஆடணும்னு விரும்புறேன். அதுக்கு நான் பயிற்சி செய்யணும். அத நீங்க பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஊரே வந்துருமே. ஒரு கூட்டம் இருந்தா என்ன வேணா பண்ணிடலாம். நீ இன்றும் கொஞ்ச நேரத்துக்கு அவங்களை திசை திருப்பி வைங்க. இதெல்லாம் ஆடுறான்னு நினைச்சேன். என்ன தங்க இடுப்பு சுலுக்கிச்சா?
எப்படிதான் இந்த பொம்பளை பிள்ளைங்க பண்றாங்களோ தெரியலையே. இதெல்லாம் பாம் தான். இந்த மாதிரி நான் உனக்கு அனுப்பி வச்ச நெசுமி 4WDs பயன்படுத்த ஒன்னு சொல்லு, நெசுமினி 4WD-னா என்னது? இதுதான் செஞ்சு அமைச்சேன். முடிஞ்ச அளவுக்கு சின்னதா குழிய நோண்ட. இதுக்கும் சக்தி தேவைப்படும் குகாக்கு, அதனால சாமர்த்தியமா வேலைய பாரு. இத பயன்படுத்தினா இல்ல இல்ல இந்த சத்தம் எனக்கு கூட கேட்காத மாதிரி பண்ணணும். அப்பதான் யார்கிட்டயும் சிக்காத மாதிரி இந்த வேலையை முடிக்க முடியும். சத்தம் வராத அளவுக்கு வேலையை செய்வோம். இன்னைக்கு ஓட்ட போடுறது ஆமா, என்ன சத்தம் அது? அரைக்கிற மாதிரி இல்ல. மாஸ்டரோட மரத்துல இருந்தா வருது அது. ஐயோ இப்போ என்ன செய்யறது? பாட்டு பாடு. ஓ இங்க ஆஹா, என் கோலை எதுக்கு எடுத்த? என்ன தைரியம் உனக்கு? இல்ல இல்ல இதெல்லாம் கோலாட்டான்னு சொல்லுவாங்க. ஒரு விதத்துல இது ரொம்ப நல்லா இருக்கும். ஆஹா, ரொம்ப நன்றி கென்றோ. ஆனா இந்த நடனத்தை நீ நிறுத்திட்டு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களே. சுத்திக்கிட்டே இருக்கும் நம்ம. போட்டு போட்டே இரு. ஒரு அறிவு இருக்கு நிரூபிச்சு. ஏய் பிரமாதமா பண்ற. இந்த மாதிரி வித்தியா நீ எங்க இருந்து கத்துக்கிட்ட? என்ன என் கிராமத்துல நான் தான் காவலாளியா இருந்தேன். நடனம் மட்டும் இல்ல, இத வச்சு என்னால சண்டை போடவும் முடியும். இது வரைக்கும் நீ என்ன சாதாரண ஆளா தானே பாத்திருக்க. சண்டை போடுறத பார்த்தா நீ எனக்கு மடிஞ்சிடுவ. அப்படியா? ஏன் ஹீரோ மாதிரி டயலாக் பேசிட்டு இருக்க? முதல்ல அவங்கள கவனி. நான் சொன்ன மாதிரி எத்தனை சின்ன வாட்டு? வேலையை செஞ்சுட்டேனா? நான் உனக்கு அனுப்பி வச்ச 2 டியூப்ஸ் அதுக்குள்ள வை. எமரால்ட் கிரீன் வாட்டர் இருக்கே, அது சல்பூரிக் ஆசிடால செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த ஒயிட் பவுடர், அது ஆன்ஹைட்ரஸ் கால்சியம் சல்பேட்னு சொல்லுவாங்க. சல்ஃபியூரிக் ஆசிட சூடு பண்ணி அது கடல் சிப்பி தூளோட சேரு. அது மட்டும் நல்லா கலந்துருச்சு அப்படின்னா சிப்பிகளையும் அலமையும் எடுத்த. இல்ல இல்ல, இப்போ இதை பத்தி தெளிவா சொல்லி பிரயோஜனம் இல்ல. ஆமா, நீ சொன்னால எனக்கு தான் புரிய போறது இல்லையே. இப்போ கலந்து இத வச்சு விடுமா? அந்த ஓட்டையை அடைக்கணும் அப்படிதானே? கொஞ்ச நேரத்துக்கு அதை அப்படியே விட்டுட. அந்த ஓட்டைக்குள்ள அது நல்லா கலந்து கடைசியில அது ஒரு பிளாஸ்டர் மாதிரி உருவாகும். அப்புறம் என்ன ஆகும்? மூக்கு வந்தா? அது அந்த சின்ன ஓட்டைக்குள்ள பெருசா வளர பார்க்கும். நம்ம தேவையான அளவுக்கு அது பெருசா வளர்ந்துச்சுன்னா அது 300 கிலோகிராம் பர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் அளவுக்கு பயங்கர சக்தி உள்ள சத்தமே இல்லாத வெடிப்பாதை ஏற்படுத்தும். என்னமா வெளியில? மத்தியானமே அந்த பாம்பை வச்சு இந்நேரத்துக்கு அது தயாரா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இது வேலை செஞ்சிருந்தா பரவாயில்லையே. செங்கோ, வருங்காலத்துல உனக்கு என்ன தேவைப்படும் எனக்கு தெரியாது. இருந்தாலும் ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு இத உனக்காக நான் சேகரிச்சு வைக்கிறேன். இங்க இருக்கிறவங்களுக்கு இது தெரியல. வைரம், அது கூடவே பிளாட்டினமும் வைக்கிறேன். செங்கோ, இந்த பெட்ரிஃபிகேஷன்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமாவே கண்டுபிடிச்சிருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ நினைச்ச அளவுக்கு இது ஒண்ணு சுலபம் இல்லையா பெருசு? என்ன கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கு, அவ்வளவுதான். ஆனாலும் கண்டிப்பா என்னைக்காவது அறிவியலோட சக்தியை பயன்படுத்தி அத சத்தம் இல்லாம உடைப்பேன். சயின்ஸோட சக்தியை வச்சு பொக்கிஷ பெட்டி அடைய போறோம். அப்புறம் அதுக்குள்ள இருக்கிறது நமக்கு தான். ரூரி சொல்ற 100 கதைகள் மட்டும் உண்மையா இருந்தா இந்த உருண்டையா இருக்கிற பாறைக்கு நடுவுல கண்டிப்பா அந்த பிளாட்டினம் இருக்கணும். ஆனா இது தூண்டி எடுக்கிறது சாதாரணமான வேலை இவ்வளவு இல்ல. வெளிச்சம் வருது. அதனால இது நம்ம பொறுமையா தான் எடுத்தாகணும். ஏற்கனவே இது நொறுங்கி போயிருக்கு. இந்த நேரத்துல சத்தம் இல்லாம எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். அது மட்டும் இல்லாம இந்த சமயத்துல ஏதாவது சத்தம் வந்துச்சுன்னா அந்த சத்தத்தை கேட்டு இங்க இருக்கிற எல்லாருமே இங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சத்தம் வந்துருச்சு. ஓடு ஓடு ஓடு. சத்தம் வந்துச்சு. சரி, ஆனா இந்த பெட்டிக்குள்ள இருக்க ஏதாவது உடைஞ்சிருக்குமான்னு தெரியலையே. இல்ல இல்ல இல்ல, கண்டிப்பா அது பாதுகாப்பா தான் இருக்கும்.
ஐயோ கடவுளே, இதுல இருக்கிறது வெறும் மண்ணா? இவங்க பண்ணி வச்ச வேலையா இருக்குமா? எடுத்துட்டு மாத்தி வச்சிருக்காங்களா? என்னதான் இது மண்ணா இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில செங்குக்கு இது உதவியா இருக்கலாம். இது விஷயம் இருக்கும் இல்ல. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையுமே அப்படித்தானே செஞ்சிருக்கான். பூமியில கிடைக்கிற சாதாரண ஒரு கல்லா இருந்தாலும் அதை பயன்படுத்தி அந்த பெரிய கல்லா பெரிய மாத்திரா விஷயங்களை இதுவாக அதுவா சாதிச்சிருக்கான். இருந்தா அறிவியல் ராஜ்யத்தை சேர்ந்தவனா சும்மாவா? பரவாயில்ல, அந்த இடத்தை விட்டு கமக்கமா தப்பிச்சு வந்தாச்சு. ஐயா இங்க பாருங்க. அது எப்படி தன்னால உடைஞ்சிருக்கும்? இதை யாரோ அடிச்சு உடைச்ச மாதிரி சத்தம் கேட்டுதா இல்லையா? அடச்சே, இந்த மோட்டரோட ஆக்சஸ் தெரியல, அதனாலதான் நாடிக்கிட்டே இருக்கேன். நிசுமினி 4WD நல்லா தானே இருந்துச்சு. ஒரு வகையில அதை தானே எழுதி நம்புறாங்க. ஆனா நம்ம உருவாக்குறது ட்ரோன், இப்படி இருக்க கூடாது. அந்த பெரியவர் மட்டும் இருந்ததா உதவியா இருந்திருக்கும். வருது வருது. வெறும் மண்ணுன்னு மட்டும் சொல்லிட்டாதீங்களா? இது தங்கம் தூளா இருக்கும்ல. இது வெறும் மண்ணு மாதிரி இருக்கு. அதான் சொல்றேன், அந்த கல்சிலே மாத்துறதாவே இதுவா இருக்குமோன்னு டவுட். தங்க துகள்கள். அதெல்லாம். பியாக்கியாவும் அவங்களோட ஆட்கள் தான் இதை சேகரிச்சிருக்கணும். ஆத்துல இருக்க மண்ணுல இருந்து இதை எடுக்கிறங்கிறது ரொம்ப பெரிய வேலை தெரியுமா? இந்த மாதிரி இயற்கையா கிடைக்கக்கூடிய தங்க துகள்கள்ல ஒரு அளவுக்கான பிளாட்டினம் நமக்கு கிடைக்கும். அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் பிளாட்டினம். இது இது மண்ணோட ரொம்ப சின்னதா இருக்கு. ஆனா ஒரு நிறைய வச்ச மாதிரி சொன்னாரு. நீ சொல்ற மாதிரி இது கம்மியா இருந்தாலும் இதை வச்ச வேலையை ஆரம்பிப்போம். இது வேற அளவுக்கு இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சுத்திட்டே. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பொதுவா பிளாட்டினம் கிடைக்கிறது எவ்வளவு அரிய விஷயம்னு உனக்கு தெரியுமா? சுருக்கமா சொல்ல போனா ஒரு டன் அளவு இருக்கிற மண்ணுல 1 மில்லி கிடைக்கிறதே கஷ்டம். அப்படி இருக்கும்போது இது கிடைச்சது நமக்கு பெரிய விஷயம் தான். அதை விட்டு இதை தேடி பிடிக்கிறேன்னு போய் கஷ்டப்படுறத ஒரு பிரயோஜனமே இல்ல. பிஸ்வா வைப்பாருன்னு பார்த்தா ஆனா நிறைய விஷயம் சொன்னாரு, இது வச்சிருக்கா அது வச்சிருக்கான்ட்டு. இவ்வளோ இருக்கே பரவாயில்ல. அப்ப எவ்வளோ நாள் தேடி இருப்பார்ல. இது எல்லாத்தையும் சேகரிச்சிருக்காங்க அப்படின்னா எத்தனை வருஷமா இருக்கும். அதே வேலையா வந்திருப்பாரு. மனித நாகரிகத்தை திரும்ப முதல்ல இருந்த உருவாக்குறது ரொம்ப கஷ்டம்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனா முயற்சி பண்ண கிடைக்காததுன்னு எதுவுமே இல்ல. யோசிச்சு பண்ணிருக்காரு. இந்த கிரகத்துல கிடைக்கக்கூடிய விலை மதிப்பில்லாத பொருட்கள் எல்லாத்தையும் மனிதர்கள் அதை தோண்டி ஏற்கனவே எடுத்துட்டாங்க. ஆனா கற்காலத்துல சிக்கிட்டு இருக்க மாதிரி இப்ப சிக்கிட்டு இருக்கோம். அதை செய்யறது ரொம்ப கஷ்டம் தான். அதனால புது நாகரிகத்தை உருவாக்குறதுக்காகவே அரிய வகையா கருதப்படுற மினரல்ஸ் எல்லாத்தையுமே வருங்கால மக்களுக்காக சேகரிப்போம். ஒண்ணு இல்லாததுக்கு இது கொஞ்சமாவது உதவியா இருக்கும். அப்படி இல்லைன்னா இது எதுக்கும் பயன்படாம போகலாம். நீங்களே இவ்வளவு சொல்றீங்க, ஏன் கஷ்டப்படுறீங்க? எதுக்காக நீங்க இப்படி கஷ்டப்பட்டதெல்லாம் சேகரிக்கிறீங்க? எதுக்காகவா? உனக்கு இன்னுமா புரியல? நான் அதெல்லாம் செய்யறதுக்கு ஏன்னா நான் ஒரு ஆஸ்ட்ரோநாட். பூமிக்கு வந்த கடைசி மனிதன். வருங்கால சங்கதிக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன். ஒரு வகையில இது என்னோட கடமை. அடுத்த ஆஸ்ட்ரோனாட்காக நான் இதை செஞ்சுட்டு இருக்கேன். நான் கர்சலையா மாறி
67,51,21,440 வினாடிகள் ஆகுது. 1 2 3 4. என்னால முடியலங்கிற பட்சத்துல அதோ அங்க இருக்கேன், அதுக்குள்ள இது எல்லாத்தையும் சேகரிச்சு வைங்க. இது மணிக்கு 101,45,99,230 வினாடிகள். நம்பரை ஞாபகம் 2 3 4. தான் இறந்துருக்காரு. நொடி வரைக்கும் அதே தான் பிரமாதமா இருக்க. நினைச்ச மாதிரி கீழே விழுந்துட்டேன். தண்ணிக்கு மேல விண்வெளி இருக்கிறத நான் பார்க்கிறேன். இதுக்கப்புறம் தலை நிமிர்ந்த நான் பார்க்கணும்னு அவசியமே இல்லை. செங்கோ அத்தனாயிரம் வருஷமா நீ தொடர்ந்து எண்ணிக்கிட்டே இருந்தல்ல செங்கு. அந்த சமயத்துல எல்லாம் உங்க அப்பா பல வருஷங்களா இந்த மண்ணை தான் சேகரிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. 2 பேரும் ஒண்ணுதான். ஆனா எங்களுக்கு இடையில எந்த உறவும் இல்லையே. உங்களுக்குள்ள எந்த உறவும் இல்ல அப்படின்னா அவர் உன்னுடைய அப்பா கிடையாதா? அவரே சொல்லியிருக்காரு நான் அவரோட ஃப்ரெண்டோட மகன் அப்படின்னு. அத பத்தி நான் எதுவும் கண்டுக்காததுனால பெருசா எதுவும் நான் தெரிஞ்சுக்காம விட்டுட்டேன். சின்ன வயசுல எல்லாரும் உண்மையை சொல்ல போனா அது சொல்றது தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? முன்னாடியே சொல்லிட்டாங்க, ரத்த பந்தம் கிடையாது, அதுவும் சொந்த சரி. மொழி இல்லைங்க. அது உனக்கு தெரிஞ்சிருந்தாலும் என்ன இருக்கும்? என்ன இருந்தாலும் ஒரு வகையில பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இடையில உறவு இல்லைனாலும் 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. ஏதோ ஒரு கனெக்ஷன் போதுமானதுதான். சரிதான், எவ்வளவோ உதவி செஞ்சிருக்காரு. அதுக்கே நான் அவருக்கு நன்றி சொல்லி ஆகணும். எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி. வேலையை ஆரம்பிப்புமா? அளவே இல்லாத அளவுக்கு அதிசய திரவத்தை உருவாக்குற மிஷினை செய்வோம். என்ன நடக்குதாங்க? ஐயோ என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? பயமா இருக்கே. இந்த இடத்த போய் செக் பண்ண போறாங்க. அந்த வழி எங்க போகுது? இவன் சின்னதா நவந்தோட கண்டுபிடிச்சவன். ஐச கட்டியா இது? இத பார்க்க ஒரு விதமான ஐஸ் ரூம் மாதிரி இருக்குங்க ஐயா. போச்சு, டவுட் வந்து ஐயா, இது சரியில்லையே. இங்க அப்படி என்னதான் நடந்திருக்குன்னு புரியலையே. நம்ம இடத்துக்குள்ள யாரோ வந்திருக்காங்க. என்னப்பா பண்ற தம்பி? இது பிரமாதமா இருக்கு. இத பார்க்கும்போது பரிசோதனை கொடுத்தல இருக்க மாதிரியே இருக்கு. இத பயன்படுத்தி தான் கல்லாமர்ந்து எல்லாரையும் நம்ம பழையபடி மாத்த போறோம். தேடிப்படி பார்த்தா ஆமா, பார்க்க நல்லா தான் இருக்கு. ஆனா என்னன்னு புரியலையே. உங்க அப்பா உனக்காக பல வருடங்களா அந்த பிளாட்டினத்தை சேகரிச்சாரு. ஆனா அதை வச்சு நீ என்ன பண்ண போறன்னு சரியா சொல்லலையே. அங்க பாருங்க, பார்க்க ரொம்ப சின்னதா இருக்கு. சின்னதுதான். இத கொஞ்சம் பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணணும். பித்தகாரா ஸ்விட்ச் ரூப் கோல்ட்பர்க் மாதிரி இருக்க இந்த மிஷின், இதை வச்சுதான் நமக்கு தேவையான அந்த அதிசய திரவத்தை சொட்டு சொட்டு நமக்கு தேவையான அளவுக்கு உருவாக்க போறோம். நைட்ரிக் ஆசிட். நீயும் ஆரம்பத்துல இருந்து நைட்ரிக் ஆசிட் அப்படி இப்படிங்கிற. எனக்கும் அது புரியாத மாதிரி இருக்கு. ஆனா பரவாயில்ல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியும். அந்த நீருக்காக தானே நம்ம பெரிய சண்டையே போட்டோம். அதுக்காக தானே இவ்வளவு தூரம் வரைக்கும் வந்திருக்கோம். ஆனா இதுக்கு மேல அது ஒண்ணும் பெரிய அதிசயம் கிடையாது.
ஏன்னா சயின்ஸோட உதவியாலையும் சிங்குவோட திறமையாலையும் இதுக்கு மேல அது நமக்கு ரொம்ப சுலபமாவே கிடைக்க போகுது. சரியா சொன்ன. இதுக்கு மேல இந்த கிரகத்துல இருக்க எல்லாரையும் நம்ம சரி செஞ்சிட முடியும். அதோடைய ஆரம்பமா நம்ம சயின்ஸ் ராஜ்யத்தை சார்ந்தவங்கள குணப்படுத்துறதுல இருந்து வேலையை ஆரம்பிப்போமா? நிஜமாவா? எல்லாம் ஆரம்பிச்ச இந்த தீவுல இருந்துகிட்டே பெட்ரிஃபிகேஷன் பீம் ரகசியம் தெரிஞ்சுப்போம். கடைசி போர் இப்ப ஆரம்பிக்க போகுது. இப்போதான் இது ரொம்ப ஆர்வமா இருக்க. இந்த எபிசோடில் நம்மளுக்கு தாங்க சர்ப்ரைஸ். நாங்கள் என்னென்னமோ நினச்சோம், அந்த பேஷிப்பே வச்சுருப்பாரு, அவர் நிறைய மெட்டீரியல் உள்ளே வைக்கிறேன் அப்படின்ற மாதிரியே காட்டிகிட்டு இருந்தாங்க. பார்த்தா ஒரு பவுடர் தான் இருக்குன்றப்ப எனக்கு டவுட்டு, மேபி அதை தான் இருக்குமோ, நம்மளை கல்லா மாத்திரம் அது வச்சுட்டு இருக்காரோ அப்படின்னு நினச்சேன். பார்த்தா தங்கத்தொகை இது வச்சு இப்போ என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தா, அதில் இருக்க பிளாட்டினம் எவ்வளோ கஷ்டம். அது வாழ்நாள் முழுக்க தேடிட்டே இருந்திருக்காரு. அவர் சாவர அந்த கடைசி நொடி வரைக்கும் அதை தேடி வச்சுட்டு என் பையனுக்காக இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிறப்போ நிஜமாகவே எமோஷன் ஆகிடுச்சு. இவன் எப்படி தான் எல்லாத்தையும் கேட்டு கல்லுமாய் நிற்கான்னு எனக்கு சத்தியமாக புரியல. எல்லாம் உடஞ்சி அழுந்துட்டு இருக்கோம் அவ்வளோ. பட் அது ரொம்ப ரொம்ப எமோஷனாக இருந்தது. இந்த டைமுக்கு இவன் எப்படி நம்பர் எண்ணிட்டே நம்ம வாழ்க்கையை இந்த சைடு ஓட்டிட்டு இருந்தோம், அதே மாதிரி தான் அவரும் பிளாட்டினம் தேடுறதுலேயே வாழ்க்கையை ஓட்டியிருக்காரு. முழுக்க முழுக்க வாழ்க்கையை அதுக்காக அர்ப்பணிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். நம்ம வருங்கால சங்கதிக்கு ஏதாவது பண்ணலான்ட்டு அந்த முயற்சி எவ்வளோ கஷ்டம். அது தனியாக ஒரு பாட்டுக்கு அதை செஞ்சிட்ருக்காரு. அது சக்ஸஸ் ஆகுமா இல்லையான்னு தெரியாது, நம்ம பையன் வருவானா இல்லையான்னு தெரியாது. பட் அந்த நம்பிக்கையை விடாமல் அதை செஞ்சார் பார்த்தீங்களா, அது பெரிய விஷயம். இவன் வந்து அந்த இடத்துல எடுக்கும்போதும் நான் டவுட் பண்ணிகிட்டே இருக்கேன், அது எப்படி இவ்வளோ சுலபமாக விட்டுருவாங்களா, இவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கல, ஏதாவது செக்யூரிட்டி வச்சுருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். பார்த்தா எதுவுமே தெரில. அப்போ அங்கே இருக்கிறதே அவங்களுக்கு தெரிய காணும் இத்தனை வருஷமாக. ஸோ நம்ம தான் போய் அது கரெக்டாக எடுத்துருக்கோம். பட் எப்படியோ ஒன்று எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. பட் இவன் வந்து கண்டுபிடிச்சிட்டான் அந்த மந்திரி. இவனுக்கு ஒரு சின்னதாக ஒரு இன்ச்சு நவந்தால் கூட கண்டுபிடிச்சிருவான். ஸோ இந்த கிளாஸே கிடச்சிருக்கு. அதேமாதிரி கரெக்டாக கெஸ் பண்ணிட்டான். அந்த கப்பலில் தான் இந்த கிளாஸ் பார்த்தோம், இங்கேயும் இருக்கா, அப்போ இவங்க தான் அப்படின்றத என்னத்தை கெஸ் பண்ணிருப்பான். இன்றைக்கி நான் அந்த மந்திரி கூட அந்த 2 பேர் அவங்களும் பார்க்கறதுக்கு அவ்வளோ சுலபமாக தெரியல. இப்படி விட்டுட்டு இருப்பாங்க. நைட் ஃபுல்லாக அவனும் காவல் காத்திருப்பான், வேவு காத்திருப்பான். எது தெரிஞ்சே தான் விட்டுருப்பானோ அப்படின்ற மாதிரி தான். ஸ்மைல் அங்கே உட்காந்து அந்த விதத்தை பார்த்தா தெரிஞ்சு விட்ட மாதிரி தான். ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.